ஹாய் காய்ஸ், பள்ளியில் பணிபுரிய டீச்சர்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்பர் 1 ஸ்கூல்ல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது பிஎட் தேவைன்னு சொல்லிட்டாங்க. டெட் எக்ஸாம் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு என்ன தான் படிச்சிருக்கணும், அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்க டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிஎட் படிச்சிருந்தீங்களா அதுக்கு ஒரு மாதிரி சம்பளம் வரும், எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மாதிரி சம்பளம், டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு மாதிரி சம்பளம், இல்ல நீங்க பார்த்தீங்கன்னா டிகிரி மட்டும்தான் முடிச்சுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேலரி வரும். ஸோ சேலரியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உடனடியே நான் பார்த்தீங்கன்னா பிஎட் படிக்கலாம், ஆனா நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம், நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ விண்ணப்பிச்சிங்களா 100% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 15/4/2026ங்க. ஸோ அந்த தேதிக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது, எந்தெந்த ஸ்கூல் என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, A to Z வரைக்கும் பார்க்கலாம். உங்களுக்கு சம்பளம் 40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அரசு பள்ளியிலே 36,000 சம்திங் தான் கொடுப்பாங்க. இந்த பிரைவேட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் 40,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்பர் 1 பள்ளின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸான ஸ்கூலா தான் இருக்கும். 2026-27 கல்வியாண்டிற்கான ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதியா உங்களுக்கு 15/4/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 போஸ்ட் கிராஜுவேட் நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு பாருங்க, தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், ரசாயனவியல், அதாவது வேதியியல் கேட்கறாங்க. கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். கணிதம், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சம்பளம் 40,000 கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1-3 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, பிஎட் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி கணிதம், தாவரியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிரேட் 2. ஸோ இதுக்கு பிஎட் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரேட் 2க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சேலரி உங்களுக்கு 25,000 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கிரேட் 1 இளங்கலையில கிரேட் 1 கேட்டிருக்காங்க யூஜி படிச்சவங்களுக்கு. ஸோ அதில் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், யூஜி டிகிரி பிஎட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1-3 வருஷம் மட்டும் வேணும். 30,000 சம்பளம். அடுத்து பாருங்க, கிரேட் 2 20,000 சம்பளத்துல நீங்க இப்பதான் ப்ரெஷஸா பாத்தீங்கன்னா அப்ளை பண்றீங்களா, உங்களுக்கு 20,000 சம்பளம். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, செகண்டரி கிரேட் டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், ஹிந்தி டீச்சர் கேட்டிருக்காங்க. பிஎட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். டிடிஇடி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க. புதிய ஒரு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் 15,000. பிரைமரி டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. பிரைமரி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து பாடங்கள் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா பேச தெரியும்னு சொல்லியிருக்காங்க. இங்க எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சம்பளமா 12,000 தான் கொடுக்குறாங்க. வார்டன் அண்ட் பிடி டீச்சர் கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு டிகிரி இல்லை டிப்ளமான்னு சொல்லியிருக்காங்க. புதியவர் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூலோட நேம் அட்ரஸ் எல்லாம் பாருங்க. மவுண்ட் பார்க் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திரியகதுர்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் 606206. நீங்க இமெயில் மூலம் விண்ணப்பிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இமெயில் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7538886106. அதே மாதிரி ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியம், உணவு மற்றும் தங்கி நீங்க அங்கேயே தங்கி வேலை செய்யறதுனா உங்களுக்கு சாப்பாடு தங்கறதுக்கான இடம் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு மேல ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா 9787170858 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் பாருங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும். நம்ம இது வரைக்கும் ஏகப்பட்ட போஸ்டிங் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பயனல்னாலும் உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெயினிங் ஜாப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.